அப்பா ஒரு வழியே சமையல் வேலையை முடிச்சாச்சு. கை காலில் என்ன வலி வலிக்குது. ஷப்பா உட்காந்தாச்சுப்பா. முட்டியில் என்ன வலி வலிக்குது இந்த வயசுலயே. காலையில் சாப்பாடை முடிச்சாச்சு. நம்மளும் 2 இட்லியை தின்ட்டு வந்துட்டோம். பாத்திரம் வேற அங்கே குமிஞ்சி கிடக்க அடுப்படியில். என்ன செய்ய? இந்த சுவானி பிள்ளைக்கு பரீட்சை வேற நடக்குது. அந்த பிள்ளையை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் செத்த கண் அசந்துட்டு போய் கழுவுவோம். இந்த மார்ச் மாதம் இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் 6ஆம் தேதி ஆயிட்டு. நல்ல வேலை பால் காசு நேரத்தை கொடுத்துட்டோம். இன்னும் குழுவுக்கு தான் துட்டு எடுத்து வைக்கணும். மல்லிகை ஜாமான் ஓரளவுக்கு இருக்குது. கொஞ்சோடி தானமாக வாங்கினா போகிறோம். ஒரு 1500 ரூபா ஆகுமா அதுக்கு. சரி, அதுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கணும். கொஞ்ச நேரம் படுப்போம். பாத்திரம் வேற கழுவணுமே. சரி, ஒரு 1/2 மணி நேரம் தானே, தூங்கி எஞ்சி பார்த்துக்குவோம். வீட்டுக்கு திடீர்னு யாரு வந்துச்சுன்னா என்ன செய்ய? யார் வர போறா? அந்த பொசக்கட்ட மூளையே, சிங்கில் பாத்திரம் கிடக்கு, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கழுவுவோன்னு சொல்லிட்டு தானே தூங்குனேன். என்ன தூங்க விட்டையா? பாத்திரம் கிடக்கு விளக்கு 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 விளக்குன்னு, பாத்திரம் கிடக்கு விளக்கு விளக்கு விளக்குன்னு இப்படியே சொல்லி நீ எழுப்பி விட்டியே. வெளியில இருக்க ஆளுவோ தான் நம்மளை நிம்மதியா தூங்க விட மாட்டேங்குதுன்னு பார்த்தா என் மூளையே என்னை எப்படி தூங்க விட மாட்டேங்குதே. கருமம். இனி இந்த பாத்திரத்தை விளக்குனாதான் என்னை தூங்க விடும் இந்த மூளை. சிங்கு பூரா பாத்திரம் நாக்கு தள்ள தேய்க்கணும். குழம்பு கறி கூட்டெல்லாம் எல்லாம் என்னமோ ஒன்று தான் வைக்கேன். ஆனால் போடுற பாத்திரம் இருக்கு. அரைக்க ஒன்று, தாளிக்க ஒன்று, வதக்க ஒன்று, மூடி வைக்கிறது ஒன்று, இதில் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வேற ஒன்று. இப்போதான் தேய்ச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே எவ்வளோ பாத்திரம் குமிஞ்சு கிடக்கு. எம்மா, எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தான், ரொம்ப பசிக்குது. ஏ அம்மா, இது என்னம்மா இவ்வளோ பாத்திரத்தை குமிச்சு போட்டிருக்க? நானாட்டி குமிச்சு போட்டிருக்கேன். இது எல்லாம் நீங்கள் திங்கிறது தான். காட்டுவாசி மாதிரி தின்னுட்டு இருந்தீங்கன்னா மூச்சு விட கூட மறந்து போவாளுவோ, திங்கிறதுக்கு மறக்க மாட்டாளுவோ. எம்மா, ஸ்நாக்ஸ் கேட்டதுக்கு என்ன அவுத்து வர நீ? பிள்ளை கஷ்டப்பட்டு பப்ளிக் எக்ஸாமுக்கு முட்டி முட்டி படிக்குத. அவளுக்கு ஏதாவது சுவையாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போன்னு உனக்கு நினப்பு இருக்காமா? ஏட்டி, எனக்கே இந்த வேலை செய்கிறதுக்கு மாச்சலாக இருக்கு. அந்த வாளிக்குள்ளே ஏதாவது இருக்கும், எடுத்து தின்னுட்டு போட்டி. சரிம்மா. சே அப்பா, இப்போதான் காலு கையெல்லாம் சொரியும். கொசு பயவுள்ள எங்கெல்லாம் வந்து கடிக்குது. என்னது இது? தண்ணி போக மாட்டுக்கா? இப்போ கையை விட்டு குடஞ்சி எடுக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு கருவேப்பிலை, வெங்காயம், அது இதுன்னு தக்காளி எல்லாம் போட்டு அடைச்சி வச்சிருக்காளுவோ. சொன்ன கேட்காளுவலா? ஏன் தான் எப்படி சோதிக்கிறாளுவோ தெரியல. கையை விட்டு தான் ஆகணும். எல்லாம் அள்ளி போடுவோம். மக்களே, என்ன பார்க்குறீங்க? என் நிலமையை பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் இந்த கூத்துலாம் நடக்குதா? உங்கள் வீட்டில் இது போல் நடந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. தேங்க்யூ. இன்னைக்கான மோட்டிவேஷன்: கிடைத்தது வெற்றி எனில் தோற்றவருக்கு ஆறுதல் கூறு, கிடைத்தது தோல்வி எனில் வென்றவரிடம் அறிவுரை கேளு, தவறில்லை. நன்றி.